நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்பொழுது நேரடியாக தௌர் மலையிலே இப்பொழுது உச்சகட்டத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது அங்கே இருந்து உங்களை நேரடியாக நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலையிலே 3 நாட்கள் தங்கியிருந்து ஒரு சிறப்பம்சம் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இப்பொழுது இந்த மலைக்கு நாங்கள் மிக சிரமப்பட்டு எப்படியும் 2 அல்லது 2:30 மணித்தியாலங்கள் இந்த மலையில் ஏறுவதற்கு நாங்கள் நேரம் எடுத்தோம். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புனித பள்ளிவாசல் ஒன்றும் உங்களுக்கு காட்சிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே சுற்று வட்டாரம் முழுதும் இப்பொழுது நீங்கள் சவுதி அரேபியாவை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே நாங்கள் இப்பொழுது நேரடியாக எங்களோடு வந்த முஸ்தகிப் அவர்களை இதன் மூலம் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்தகிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் கண்டு கொண்டிருப்பது சவுதி அரேபியாவுள்ள தௌர் குகை. அதாவது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபிர்களால் விரட்டப்பட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டி கட்டம் வந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தை தெரிவு செய்து அனுப்பினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் சேர்ந்து இந்த மலையின் ஒரு குகை அடிவாரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்து 3 நாட்கள் கழித்த பின் அவருடைய ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கினார்கள். இப்ப புனிதமிக்க இடத்தை நாங்கள் சென்றடைந்து அதை மிகவும் சிரமத்துடன் நாங்கள் சென்றடைந்து கண்டு வந்திருக்கின்றோம். இதனுடைய சாராம்சம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக தெரிந்த விஷயமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள் நல்ல நண்பனுடனாக. நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக எங்களோடு பயணத்து வந்த மதிப்புரிய எஹ்சான் சாப் அவர்களை நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த மலையை பற்றி உங்களது சிறப்பம்சங்களை நீங்கள் கூறுங்கள். அவருடைய கொமன்றி என்று அவருக்கு இயல்பு நிலைமையில் இல்லாத காரணம். இப்பொழுது அடுத்ததாக பக்கீர் சாப் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அவரை கருத்துக்களை இந்த புனிதமான மலை பிரதேசம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் இந்த மலையிலே தங்கியிருந்தார்கள். தௌரூத் மலை என்று இந்த மலையின் பெயர் சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்பொழுது எங்களது சகோதரர்கள் பகல் உணவுகளை உண்டு கொண்டு இப்பொழுது இந்த இடத்திலே ஒரு சிறிய ஒரு கடை தொகுதியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு சிரமத்துக்கு மத்தியிலே இந்த மலையிலே 2 கடைகள் காணப்படுகிறது, சின்ன சின்ன பொட்டி கடைகள். சகோதரர் ரிஸ்கான் அவர்களே, நீங்கள் தற்போது இம்மலையினூடாக வந்து சில காட்சிகளை மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது நேரடியாக ஹரத்தை உங்களுக்கு நேரடியாக காட்டுகிறோம். இப்பொழுது புனிதமான ஹரம் அமைந்திருக்கும் அந்த பிரதேசம் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற மணிக்கூட்டு பிரதேசம். இதோ மணிக்கூடுகள் அங்கே காணப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு பாரிய செலவிலே அது அமைக்கப்பட்டது என்பது முக்கியமான செய்தி. எனவே அவர்களே, மிகவும் ஒரு 70-80 மாடி அளவில் அது உயரமாக நிச்சயமாக சிரமத்தோடு கட்டிடம் கட்டப்பட்டு என்பதாக அறியப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் சுற்று வட்டாரம் இப்பொழுது மலை உச்சியிலே இருந்து